அந்த பொடி எனக்கு 5 வயசுலேயே அவர் விட்டு போட்டு போயிட்டாரு. அதுக்கு மட்டும் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் பழத்து கிடத்து அந்த ரோட்டில் விற்று எடுத்து அந்த சோறு ஒரு நேரம் சோறு தான். இது வந்து தண்ணி வர இடம் மாதிரி பயங்கரமா பறவை வந்தால் குடிசை தூக்கிடுமே. குடிசை வந்து கட்டணும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இடம் தான் வந்து ஒரு பிள்ளையான இடமா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து சொன்னவங்க இந்த இடத்துல வந்து வெள்ளம் பாறைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. விற்று போயிருக்கு அதில். சரியா என்னங்க ஹாலில் நாய் அடிச்சுதா? எப்போ? கருவிலேயே கடும் அந்த வெள்ளையா தெரியுது. இந்த கண்ணு எடுத்துட்டாங்களா? ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க போகலாம் நினைக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். எப்படி இருக்கீங்க? இதான் உங்களோட வீடு? இல்லை, இது நீங்கள் கட்டி கொண்டு இருக்கீங்க. அதை கட்டுறது வசதி இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இருக்கிறது அங்கே அந்த வீட்லையா? அதெல்லாம் படுக்கிறேன் அங்கே தூங்குறது. ஓகே, யார் யார்? நான் பிள்ளைகள். மொத்தம் எத்தனை பேராக்கள் இருக்கீங்க இந்த வீட்டில்? இதில் பிள்ளைகிற பிள்ளை ரெண்டு பொடியை நப்பா நான் மருமன். கல்யாணம் கட்டிட்டாங்க பிள்ளை எல்லாம்? ஒரு 2 பிள்ளைய கட்டிருக்கி. 2 பிள்ளைய கட்டிட்டாங்க. ஓகே 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 ஓகே. பள்ளி படிக்கிறாரு. இல்லை கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாங்களே, என்னம்மா கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் எங்களுக்கு. கஷ்டம் தான். எனக்கு புரிசனா வீட்டில் போட்டு போய்த்தாரு. எப்போ? ரெண்டு பொடி எனக்கு 5 வயசுலேயே அவர் விட்டு போட்டு போய்த்தாரு. அதுக்கு மட்டும் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் பழத்து கிடத்து அந்த ரோட்டில் விற்று எடுத்து அந்த சோறு ஒரு நேரம் சோறு தான். அங்கேருந்து காசு எடுத்து வந்து ஆக்கி தான் சாப்பிடுவோம். காவையில் மட்டும்தான். கஷ்டம்தான். 20 மணி தான் சாப்பிட்றது. 20 மட்டும் தான் சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் ரோட்டில் இருந்து வந்து அன்னை சாப்பிடல. தர்மம் எடுக்க போகிறதாம்மா? கடவுளையா? அப்போ இந்த வீடு கட்டுறதுக்குரிய உதவிகள் வந்து இப்போ எங்களால் செய்ய முடியுமான்னு தெரியாதுக்கா. ஏன்னா எவ்வளோ முடியும் இப்போ இது செய்கிறேன்டா? தகரத்துக்கு மட்டும்தான் காணும். மற்றெல்லாம் நான் இந்த பச்சை மட்டையில் ஆகிற உழவுக்குள்ளெல்லாம் புரிக்கிறேன். தகரம் வாங்க எவ்வளோ முடியும்? ஒரு தகரம் எவ்வளோ தெரியாது. ஐயோ என்ன முடியுமா? 5000 வாங்கலாம். 1000 தெரியும். நான் போகல பார்க்கணும். விலையும் தெரியாதுண்ணே. பெருசாக தகரம் தேவைப்படாது. அதுக்கு சின்ன குடிசை தானே பாருங்களேன். அதுக்கு அவ்வளோ ஒன்றும் தேவைப்படாது. அப்போ நீங்கள் எதை முடிச்சிங்கன்னா நீங்கள் இருப்பீங்க இங்கே. இது வந்து தண்ணி வர இடம் மாதிரி பயங்கரமா பறவை வந்தால் குடிசை தூக்கிடுமே. இல்லை எனக்கு தெரிஞ்சு இது தாக்கு பிடிக்காது. இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குல்லோ, அந்த குளம் அடிச்சு வரலோ, இதெல்லாம் வராது. ஏன்னா இந்த பாருங்க, இப்போ இந்த ஈர மாதிரி பார்த்துல இந்த இந்த பாருங்க இந்த போட்டிருக்காங்க. வித்து போயிரு பார்த்துல ஈரம். நீங்கள் குடிசை போட்டே சரியம்மா. இந்த இடத்துல போட்டிருக்கீங்களா தானே பிரச்சனை? ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்காக இருக்குது தானே. உனக்கு அடுத்த மழை தானே செய்யலாமா? அம்மா கலந்ததுண்ணே. அம்மா இல்லை. அப்பா அம்மா இறந்துட்டாங்களே. சரியாக்கா. என்னஞ்சக்கா ஹாலில்? நாய் அடிச்சுதா? எப்போ? என்னண்டு அடிச்சது? அவங்களோட வீட்டை போயும் அப்படியே கடிச்சு விடுச்சு. பெரிய காயமா? சின்ன ஒரு காயம் தான். ஊசி போட்டா? போட்டுத்தாமான்ட்டேன். இல்லை பொய் சொல்கிற லேடி எங்களுக்கு ஒரு நாளைக்கு போய் போட்டு வரேன். எத்தனை ஊசி போட்டு செல்பே? 3. மொத்தம் எத்தனை ஊசி தெரியாது. 21 ஊசின்ட்டுனாங்க. அக்கா தெரியா எத்தனை ஊசிண்டு? இல்லை பூனை அடித்தா இடுப்பு சுற்றி 9 ஊசி, நாய் அடித்தா 21 ஊசிமாம். அப்படி சொல்லுவாங்கண்ணே. எனக்கு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை இருக்கு மக்களே. ஆனால் எப்படி நாய் பெரிய கட்டும் பெரிய நாயா? ஒரு உலகத்துக்கு ஒரு அளவான நாய். தெரியாமல் வந்து கடிச்சிட்டா? தெரியாம அவங்க வீட்டை போகணும்னா தெரியாம ஓடி வந்து கடிச்சு. அங்கே கூப்பிட்டு போகல நீங்கள் போகல? போட்டு அவங்களுக்கு பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க. கடைக்குள்ளே கத்தி ஓடி நிற்பிலாக்குண்ணே. கத்துதான் கத்தக்குலாம் விட்டு அளவு வந்தவங்க. அவங்களாம் வந்து பிடிச்சவங்கள விட்டுதாது விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஓடி வந்தவங்க. நாய் விஷம் ஃபுல்லாக விஷமாக்கா எல்லாம் ஏன்னா நிறைய பிரச்சனை வந்து கொண்டு வரேனே. நம்ம டெய்லி பல்லு திட்டுறோம். அப்போ அதனால் விஷம் இல்லை. நாய் பல்லு திட்டுமா? அப்போ அதனால் விஷம் ஏன்னா அது வந்து விஷமாக மாறிடும், நஞ்சா மாறிடும். அப்போ நிறைய கிருமி தொற்றுகள் வந்து அதன் மூலமாக ஏற்படும். ஏன்னே ஓகே. அப்போ இந்த வீடை நீங்கள் இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கீங்கண்ணே. ஓகே, போயிட்டு நீங்கள் ஊசி ஓடுற வெளியில் பாருங்கள். அது கட்டாயம் செய்யணும். சரியோ? இப்போ குடிசை வந்து கட்டணும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற இடம் தான் வந்து ஒரு பிள்ளையான இடமா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து சொன்னவங்க இந்த இடத்துல வந்து வெள்ளம் பாறைன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டால் வந்து இந்த வெள்ளம் வந்து கடந்து போகிறதாமண்ணே. அப்போ இந்த வெள்ளம் அடித்து ஓடக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த குடிசையை வச்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் வைக்கிறதுல எந்த விதமான பிரியோசனம் இல்லை. சரியோ? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அடுத்த மாறி வந்துடும். சரியோ?
இந்த மழை வேற மாறி மாறி பெஞ்சு கொண்டு இருக்கு சொல்லல அடுத்த மழை பெரிய மழை அடிக்க மாட்டா உங்களை நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு அடி பண்ணாலும் அப்படியே வெள்ளத்தில் போயிடும் வேற இடம் தரலையா அப்பா சரி வாங்கலாம் அப்பா சந்திப்போம் போய் இது அவரானே அப்பாண்ணே இதான் வீடுண்ணே இது வந்து அரசாங்கத்தில் இருந்ததா ஒரு நிறுவனத்தில் இருந்துக்காங்கண்ணே 2009ஆம் ஆண்டு சுனாமியில் ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சேர் இல்லை மகன் சரி மகன் சரியோ எப்படி இருக்கீங்க தம்பி பாருங்க இந்த கண்ணை பாருங்க அம்மா இருந்த மாதிரி பழுத்து வந்தது மட்டக்களவு போனான் கண்டிக்கு அனுப்புனவங்க கண்டியில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் திருப்பி வீங்கி குழம்பிட்டு திருப்பி மட்டக்களவு போய் ஆப்ரேஷன் பண்ணேன் அதுவும் திருப்பி வந்தேன் அது போய் அப்பேது திருப்பி போக அது சரி வராது கண் எடுத்தாங்க ஆப்ரேஷன் எடுத்தாங்க ஐயா மற்ற கண்ணு என்னமா ஐயா மற்ற கண்ணுக்கு பர்சன்ட் நம்பரை செடிக்காங்க மற்ற கண்ணு அந்த கருவிலி வந்து வெள்ளையா போயிடுதுனே கருவிலி கடும் அந்த வெள்ளையா தெரியுது இந்த கண்ணு எடுத்துட்டாங்களா அதை எடுத்தாச்சு இப்போ இதையும் வேலை செய்யணும் மாம்பரை செடிங்க எனக்கு தெரியும் ஐயா எங்களுக்கும் கண் தெரியாமல் போயிருக்கு அப்போ அதனால் இந்த கண்ணுண்ட மகிமை வந்து எனக்கு தெரியும் அவ்வளோ கண்டு ஏன்னே தம்பிக்கு வந்து ஒத்த கண்ணில் பிரச்சனை இருக்குண்ணே எனக்கும் கண் பிரச்சனை வந்திருக்கு அப்போ கண்ணெல்லாம் வந்து கவனமாக பாதுகாத்து கொள்ளணுமே இப்போ வெயிலில் போய் அங்கே ஏன்னா ஐயா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மக்கள் இல்லை இல்லைங்க அவங்களோட கண் இருந்தால் தான் நீங்கள் உங்களோட வேலையை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே கிளினிக் அதில் போய் வெயில் ஒன்றும் செஞ்சுக்க மேலாமல் இருக்குது ஆற்றுகள்லையும் ஒன்றும் செஞ்சுக்கலாம் எனக்கு ப்ரெஷரும் தான் ப்ரெஷரும் இருக்குண்ணே இந்த குளிச்சு எல்லாம் வச்சுக்கேன் இப்போதைக்கு நீங்கள் யாராக இருக்கீங்க கல்யாணம் கட்டி போகிற ஒரு இடத்துல இருக்காங்க நம்ம பிள்ளைகள் இந்த அவரோட மகள் கொண்டு இந்த இதில் இருக்காங்களா மகனும் தாய்க்கு இல்லை இல்லை இருக்கட்டும் எத்தனை பேர் இருக்காங்க மருமகன் உண்டு மகள் உண்டு மகன் உண்டு 3 பேர் இருக்காங்க என்னையோட 4 பேர் ஒரு 5 பேர் இருக்கோம் மொத்தம் 5 பேர் இருக்கீங்க பெரிய ஃபேமிலி தானே மருமனாக்கள் எல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க இந்த மட்டி எடுக்க போகிறோம் மட்டி இப்படி போய் மட்டி எடுத்தா மட்டி விற்கிறவங்க 7 மணிக்கு வருவாங்க வந்து சாவும் ஒரு 500 காசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அரிசி எல்லாம் வாங்கி சாப்பாடு அவங்களுக்கும் அவங்க நான் பார்க்குறவங்க பார்க்குறதா இல்லாட்டி எல்லாரும் படுக்கிறான் தொழில் அது மட்டும்தான் இருக்கு இந்த மீன்பிடி இதுதான் விவசாயம்லாம் இல்லை 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 இங்கே இல்லை அதாவது ஆற்று தொழில் கடல் தொழில் ரெண்டும் தான் என்ன இருக்கோ அதை வச்சு தானே அவங்க அந்த வருமானத்தை வெட்டி கொள்வாங்கண்ணே சூறாவளி வெள்ளம் போட்டுலாம் கணக்கு கஷ்டப்படுவோம் என்னண்டா ஐயா அந்த நீ கொட்டின இருந்தால் போட்டு தான் குடிக்க எந்த இருக்குண்ணே சரியோ இடம் கொடுத்தீங்க தானே இதால தண்ணி போதான் அடிச்சுது தண்ணி பிறகு இது நிறைய தண்ணி போதான் இடத்துக்கு போகும் தான் தண்ணி அப்போ இந்த குடிசையை போட்டு பிரயோஜனம் இல்லை இடத்துல கொடுக்கணுமோ தெரியாமல் இருக்கு பக்கம் மாற்றி கட்டி காட்டி கொடுக்கலாமா நீங்கள் ஒத்தரியா ஏதோ வச்சு காட்டுறதை விட அதை கலட்டி நீங்கள் போகிற இடத்த மாற்றி கொடுங்களேன் மாற்றி கொடுக்கணுமா உண்மைனேக்கா இப்போ தெரிஞ்சும் அது வந்து இடிய போகும் தெரிஞ்சுமே நம்ம இது பண்ணுவாங்கண்ணே ஒரு மனுஷன் வந்து இடிய போகுது இந்த இடத்துலன்னா போவான் என்ற மாதிரி அந்த இடத்த வெள்ளம் வர முடியும்னா அதில் இடத்தையும் கட்டி கொடுப்பான் எனக்கு விலங்கு உங்களோட சுச்சுவேஷன் என்னென்ன விலங்குது இஞ்சால பக்கம் பார்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுங்களேன் தண்ணி இப்போ தான் பத்திரிக்குது இடத்துல தண்ணி வத்தாமல் இருக்குது இப்போ தண்ணி வராத இடம் எங்கே இருக்குது இதில் தண்ணி வராத இடம் மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் தண்ணி வந்து போயிருக்கீங்க அந்த சுடி எல்லாமே அப்போ என்ன இருக்கிற வச்சு தான் கட்டி கொடுவோம் என்ன செய்யும் இப்போ ஒரு வீட்டில் இருக்கல கஷ்டமா என்ன கஷ்டம் நினைக்கிறீங்க சண்டை பிடிக்கிறவங்களா குழம்புவாங்களா நம்ம உரிமைக்கு எரிக்க கூடாதுதான் வேறு யாரிப்போம் சொல்லி குடிக்க கட்டி இல்லை அது வந்து பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் என்ன அப்போ கணவன் மனைவி என்றவங்க இருக்க கூட நம்ம வந்து சில டைம் யோசிப்பாங்களா நம்மளும் வந்து கஷ்டமாக இருப்போம்னு சொல்லிட்டு தெரியல என்னமாண்டு அப்போ ஐயாவுக்கும் சேர்த்து பிள்ளைகள் தான் இது பண்ணுறாங்களா இல்லை ஐயா தானா தொழிற்சி வருவார் அவன் தான் பார்க்குறவங்க அப்போ நீங்கள் நான் மெயினாக தொழில் செய்கிறேன் இல்லை மருமக்களா அவங்களும் தொழில் செய்கிறான்னு நான் வந்து அது வழியை போயிட்டு எடுத்துட்டு உங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தருவாங்களா சாப்பாடுக்கலாம் இருந்தால் செஞ்சு தருவாங்க இல்லைன்னு சொன்னால் நம்மளும் போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் மனசில் இருந்து சொல்கிற மாதிரி இல்லை இல்லை உண்மையாக தானே இப்போ ஒரு நேரம் சாப்பிடாம அவ்வளவுதான் இப்போ இந்த பால் முழுக்க சாப்பாடு அந்த பாய்ச்சல் ஒன்று தான் இப்போ சாவைக்கு அவர் வந்ததுக்கு பிறகு மட்டி விற்றதுக்கு பிறகு நீ எவ்வளோ கொண்டு வராரு நீ எதை கொண்டு வந்து தான் கடிச்சாமல் வாங்க எவ்வளோ கஷ்டமாக இல்லாமே சில பேருக்கு இந்த சாப்பாட்டு அருமை விளங்குறதில்ல
நிறைய பேர் இந்த பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஆர்டர் பண்ணிட்டு என்ன அதில் கொஞ்சம் எவ்வளோ சாப்பாடு இதை கேட்டால் 6000 10,000 வரும் சாப்பாட்டு பில். ஆனால் அவங்க சாப்பிட்றது அதில் இருக்கிற 2 இறாலையும் புறக்கி சாப்பிட்றேன். அதில் இருக்கிற சின்ன சிக்கன் துண்டு மீன் துண்டை புறக்கி சாப்பிட்டாங்கன்னா மிச்சம் சோறு மிஞ்சி என்ன பாருங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ சாப்பாடை வந்து பேஸ்ட் பண்ணுற டைமில் அந்த மிச்ச சாப்பாடு இவங்களுக்கு தெய்வீக விருந்து இல்லைங்கதா. நீங்கள் வெறும் அந்த மிச்ச சாப்பாடோட இவங்கள மாதிரி ஆக்களுக்கு வந்து இவங்கள மாதிரி எங்களை மாதிரி ஆக்களுக்கு என்ன தெய்வீக விருந்துன்னா சொல்ல முடியும். என்னால் பாருங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்ணே. அவர் வந்து சொல்கிறார் ஒரு 1000 வந்து பார்சலில் வந்து ஏதோ பிறந்த நாளுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை சாப்பிட்டோம். அவங்க வந்து அந்த மட்டி விற்றது எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். எங்களுக்கு விருப்பமான சாப்பாடு வந்து எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த சாப்பாடை வந்து சிந்தாமல் சிதறாமல் மண்ணுக்குள்ளே திருப்பி வேஸ்ட் பண்ணாமல் வடிவாக சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து குறைவாக சாப்பிட்றீங்க விட அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு வந்து சேரும். இல்லை நீங்கள் சாப்பிட்றது வந்து கணக்காக சாப்பிடுங்க. என்ன கணக்காக சாப்பிடுங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடோ இல்லை நீங்கள் சமைக்கிற சாப்பாடோ வந்து கொட்டி விடாதீங்க, அநியாயப்படுத்தாதீங்க. பாருங்கள் எத்தனை பேர் வந்து அந்த நீங்கள் கொட்டி விடுற சாப்பாடு வந்து இல்லாமல் இருக்கிறாங்கன்றதை வந்து நாங்கள் இது மூலமாக வந்து உங்களுக்கு உணர்த்தி கொள்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் திடீர்னு கூப்பிட்டவங்க நாங்களும் ஏடிஎம்மில் வந்து அவ்வளோ காசு நாங்கள் எடுத்து வரல. என்ன இன்னும் நாங்கள் போகிற கட்டத்தில் வந்து ஒரு ஆள் மூலமாக அக்கா வந்து அனுப்பி ஆனால் எங்களோட குடும்பத்தையும் வந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்புற முடியாதான் நாங்களும் வரக்கூடிய ஒரு நிபந்தம் இருந்தது. எங்கள் கையில் வந்து எவ்வளோ காசு இருக்கோ அதைத்தான் நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திங்க. என்ன ஓகேக்கா. இப்போ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்து தாரோம் சாப்பாடு செலவுக்கு. உங்களோட கையில் நிறையா இல்லையா? ஐயாவை சொல்லித்தார் மகள்ற கையில் வந்து தர சொல்லி இந்தாங்க. இதில் வந்து ஒரு 10,000 காசு இருக்குது. சந்தோஷமா? எதிர்பார்த்துனீங்களா? நாங்கள் கூப்பிட்டா வருவோம் எதிர்பார்த்துனீங்களா? எதிர்பார்த்துனீங்க நம்பி கொண்டு இருந்தது. நம்பி தந்தீங்க கடவுளே. ஓ அது நீங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க. ஏண்ணே நீங்கள் என்ன கொடுக்க சொன்னீங்க பிள்ளைகிட்டு? நாங்கள் சொன்னோம் தானே இவ்வளோ தானே எங்கள்கிட்ட கையில் இப்போதைக்கு காசு இருந்ததுன்னு. அப்போ அதை எல்லாம் கொஞ்சம் கூட தந்தி இப்போ நீங்கள் பெரிய குடும்பம் தானே கூட தந்தி இப்போ 100 ரூபா 20 ரூபா தான் கிடக்குண்ணே. ஏன்னா உங்களுக்கு உதவி செய்ய வரல. நாங்கள் வேறு இடத்து தான் செய்ய வந்தோம். நாங்கள் என்ன வந்த டைமில் தான் ஒரு அண்ணா வந்து கூட்டி வந்து வருங்களே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் கையில் எவ்வளோ காசு இருந்தோ அந்த காசு தான் நான் உங்களுக்கு தந்துருக்கிறேன். ஏன்னா அப்போ அந்த வகையில் வந்து இந்த காசு வந்து என்னுடைய காசு கிடையாது. இது வந்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு கொடுக்க சொல்லி தந்த காசில் ஒரு தொகை பணத்தை தான் நான் வந்து கொண்டு தந்திருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இது யார் இந்த உதவி வந்து செய்த அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது லண்டனில் இருக்கக்கூடிய நந்தினி கருணாகரன் குடும்பம். இப்போ வந்து லண்டன் இருக்காங்க. அவங்களோட இங்கே ஊரில் இருக்கிற அவங்களோட சொந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு பழுகாமம். அவங்க தந்தையில் வந்து 10,000 காசு இருந்திருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த உதவியை மறக்காமல் அவங்க இன்னும் மேலும் எங்களை பார்க்குறதுக்கு உதவி அவங்க செய்கிறதுக்கு கடவுளோட உதவி அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. நாங்களும் உங்கள் சார்பாக வந்து நந்தினி அக்கா குடும்பம் அவங்களுக்கு நாங்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். அவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5042. ஏன்னா இதை தாண்டி நீங்கள் யாரும் இவங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0701655 அப்படி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான உதவிகளும் செய்யலாம். நீங்கள் நேரடியாக வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாகரையில் சல்லித்தீவு அப்படின்ற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இடத்துல நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு ஆக்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரோம். அவங்க நேரடியாக உங்களுக்கு எந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யப்படுறீங்களோ அந்த குடும்பத்தினுடைய வீடியோ நீங்கள் ஆக்கள்கிட்ட வந்து காட்டினீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்க நேரடியாக வந்து இடத்தையும் காட்டுவாங்கண்ணே. அவங்களுக்கான உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு உங்களுக்கு இலங்கையில் ஏன்னா எந்த இடத்துக்கு நீங்கள் பாதுகாப்பான போகணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸையும் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அதனால் வந்து அந்த வீடியோவுக்கு பின்பக்கம் வந்து எங்களோட விளம்பரத்தை நாங்கள் அட் பண்ணி கொண்டு வரதுக்கான காரணம் கூட அது அண்ணே உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதாவது ஸ்க்ரீனில் தருவோம் என்ன எங்கள் ட்ராவல்ஸ் நம்பரையும் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் தருவோம். நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் உதவி சம்மந்தமாக கதையாமல் உங்களுக்கு வாகனங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.